தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நம்ம நான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 1க்குரிய ரிசல்ட் அப்படின்றது வெளியே வந்தது. தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுடைய எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்குரிய ரவுண்ட் 1 ரிசல்ட் அப்படின்றது இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருந்தது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த கேள்வி கண்டிப்பா நமக்கு எல்லாருக்குமே என்னன்னா, ஸோ எந்தெந்த மதிப்பெண்ல க்ளோஸ் ஆகியிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது இல்லாத நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ நெறைய பேர் நெறைய ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. நெறைய டவுட்டு. ஈவன் சில மாணவர்கள் வந்து எங்கள டவுட்டே கிளியர் பண்ண மாட்றீங்க அப்படின்ற மாரிலாம் கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த நேரத்தில நான் தெரிவிச்சுக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நெறைய மாணவர்கள் கமெண்ட் பண்றதுனாலயும், நாம வந்து அடுத்தடுத்த வீடியோல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்றதுனாலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல அது கவனிக்காம போகறதுனோட விளைவு தான் ரிப்ளை பண்ண முடியாம போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நான் ரிப்ளை பண்ணிடுவேன். நீங்க பழச வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எதா இருந்தாலும் பரவால்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு அத கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுறேன். சரிங்களா? இதெல்லாம் ஒரு பக்கம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, போன வீடியோல நான் சொன்னது என்ன அப்டின்னா, உங்களுக்கு இப்ப ரிசல்ட் வந்தாச்சு. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் செய்யணும் அப்டின்றத டீட்டெயிலா நான் சொல்லியிருக்கேன். ஃபீஸ்லாம் எந்த அளவுக்கு தேவைப்படும், நீங்க உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்றதுக்கு அப்டின்ற விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ இதுவரைக்கும் நீங்க பார்க்கல அப்டின்னா, நான் வந்து கார்ட்ல குடுக்குறேன். அத கிளிக் பண்ணி அந்த வீடியோவ ஒரு தடவ பார்த்துருங்க. சரிங்களா? இப்ப நம்ம பார்க்க போறதே என்ன அப்டின்னா, கட் ஆஃப். அந்த ரவுண்ட் 1ல எவ்வளோ கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு, எந்தெந்த கேட்டகரிக்கு, எந்த காலேஜ்ல க்ளோஸ் ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதற்கு முன்னாடி, இப்போ வந்து சில மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்காம இருக்கலாம். அந்த ரிசல்ட் உங்களுக்கு வராம இருக்கலாம். அப்படி வராம இருந்தது அப்படின்னா, நீங்க ரவுண்ட் 1ல ரவுண்ட் 2ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ரவுண்ட் 2ல எவ்வளோ வேக்கன்ட் இருக்கோ, அத பொறுத்து தான் உங்களுக்கு சீட் ஆனது அலாட் ஆகும். சரிங்களா? மேக்ஸிமம் சீட் வந்து ரவுண்ட் 1ல ஃபில் ஆயிடும். ஆ சில மாணவர்கள் எல்லாருமே ரவுண்ட் 1லயே சீட் எடுப்பாங்களா? அப்படின்றது கிடையாது. யாராருக்கெல்லாம் அலாட்மெண்ட் ஆர்டர்ல இப்ப இந்த ரிசல்ட் வந்திருக்கோ, கிடைத்த மாணவர்கள் கூட மேபி சில மாணவர்கள் வந்து ஆல் இண்டியால கிடைச்சிருக்கும். அதிலேயே அவங்க படிக்கிறேன்னு நினைச்சிருப்பாங்க. ரைட்டுங்களா? இதுலயுமே சீட் கிடைச்சிருக்கும். ஆல் இண்டியா மூலமா அவங்க சீட் எடுத்துட்டாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து வேக்கன்ட் திரும்பவும் இன்கிரீஸ் ஆயிடும். எந்த கேட்டகரி அந்த கேட்டகரிக்கு இன்னொரு சீட் அதிகமாவே கிடைக்கும். அதனால அத பத்தி வொரி பண்ண தேவையில்ல. எவ்வளோ வேக்கன்ட் இருக்கோ அந்த வேக்கன்ட் 2வது கவுன்சிலிங்க்கு வரும். அது வரட்டும். இன் கேஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா, மனம் தளராம திரும்ப 2ண்ட் ரவுண்டுக்கு நீங்க அப்ளை பண்ணி உங்களோட ப்ராசஸ ஆஸ் யூசுவல் எப்பயும் போல கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 1க்குரிய கட் ஆஃப் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அது என்னென்ன மார்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஓசி கேட்டகரிக்கு 577 மார்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். நான் சொல்றது எல்லாமே 92.5% கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல எவ்வளோ க்ளோஸ் ஆயிருக்கு? 577 ஓசி கேட்டகரிக்கு. ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, 1369 விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ்ல அவருக்கு கிடைச்சிருக்குங்க. பிசிஏ பொறுத்தவரைக்கும் பேக்வர்ட் கிளாஸ் அது பிசிஏ பொறுத்தவரைக்கும் 536 மதிப்பெண்ல குளோஸ் ஆயிருக்கு. 3392வது மதிப்பெண்ல ரேங்க்ல நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கட் ஆஃப் அப்படின்றது அது கீழ உங்களுக்கு கிடையாது. அதுக்கு மேல அதுக்கு அதுக்கு இத விட அதிகமா இருக்கிறவங்க தான். இதுதான் லீஸ்ட் கட் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னு பார்க்கும்போது நீல்கிரிஸ், நாகப்பட்டினம், விழுப்புரம் இது தவிர வேற எதுவுமே வந்து கடைசியா வராது நமக்கு. பிசிஎம்ம பொறுத்தவரைக்கும் 523ல க்ளோஸ் ஆயிருக்கு. அவங்களோட ரேங்க் வந்து 4313 நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசிய பொறுத்தவரைக்கும் 526ல க்ளோஸ் ஆயிருக்கு. 4503 4053 ரேங்க் நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ். எஸ்சி கேட்டகரி பொறுத்தவரைக்கும் 472ல க்ளோஸ் ஆயிருக்கு. 9036வது ரேங்க்ல நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே போல எஸ்சிஏ கேட்டகரிய பொறுத்த வரைக்கும் 436 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. 13,012 இந்த ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ். எஸ்டி கேட்டகரிய பொறுத்த வரைக்கும் 433வது மார்க்லயும், ரேங்க் பொறுத்த வரைக்கும் 13,347ல க்ளோஸ் ஆயிருக்கு நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ். கிட்டத்தட்ட 1, 2, 3, 4 4 கேட்டகரியில நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ். 1 வந்து விழுப்புரம். இன்னும் 2 வந்து நாகப்பட்டினம். சரிங்களா? பெரும்பாலும் எல்லாமே வருடம் வந்து அதுதான் அந்த மெடிக்கல் காலேஜ் தான் கடைசி கட் ஆஃபா கண்டிப்பா இருக்கும். தவறு கிடையாது. அதுவுமே நல்ல காலேஜ் தான். தாராளமா நீங்க படிக்கலாம். ஏன்னா இதுதான் கடைசி. இதுக்கப்புறம் வந்து சீட் கிடைக்கல. இதுதான் லீஸ்ட் கட் ஆஃப். ரைட்டுங்களா? அப்படின்றது. இதுக்கப்புறம் வந்து 2ண்ட் ரவுண்ட்ல மதிப்பெண் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா 1 மார்க்ல இருந்து ஒரு 2 அல்லது 3 மதிப்பெண் அளவுக்கு குறையலாம். 2 மதிப்பெண் எனக்கு தெரிஞ்சு மேபி குறைஞ்சு வரலாம். அது எல்லா கேட்டகரிக்கும் குறையுமானா அப்படி சொல்ல முடியாது நாம. இது எல்லாமே எத பொறுத்தது அப்படின்னா, இங்க அலாட்மெண்ட் ஆர்டர் வந்த மாணவர்கள் தங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி காலேஜ்ல ரிப்போர்ட் பண்றாங்களா இல்லையா? இல்ல யாருமா ஃப்ரீ எக்ஸிட்ல விட்டுட்டு 2ண்ட் ரவுண்ட்ல வராங்களா? அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு. இது அதே போல ஆல் இண்டியா கோட்டாக்கு எவ்வளவு பேர் போறாங்க? 2வது வந்து ஓசி கேட்டகரியில எவ்வளவு பேர் வராங்க? இதெல்லாம் பொறுத்து தான் 2ண்ட் ரவுண்டுக்கு வேக்கன்ட் கிரியேட் ஆகும். அப்ப வேக்கன்ட் கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா 2ண்ட் ரவுண்ட்ல சீட் அதிகமாவே இருக்கும்.
அப்ப வந்து இதுல கிடைக்காத மாணவர்கள் அதுல வரும்போது ஈஸியா உங்களுக்கு சீட் ஆனது கிடைக்கும். சரிங்களா? இந்த விஷயங்கள் இருக்கு. இதுல நான் கண்டிப்பா கமெண்ட்க்கு ரிப்ளை பண்றேன். நீங்க வந்து கமெண்ட்ல ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க டைரக்ட்டா அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துட்டு காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணும்போது என்னென்னலாம் எடுத்துட்டு போணுன்ற விஷயங்கள் போன வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ வேணா இங்க திரும்ப உதறி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க் யூ.